வணக்கம் நண்பர்களே. திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அதனால திருமணம் அப்படிங்கிறது ஜாதக பொருத்தம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விதிமுறைகள அதில இருக்கு. ஏகப்பட்ட சாஸ்திர சம்பிரதாயங்கள அதில பார்ப்பாங்க. ஆனா, இப்பல்லாம் இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு. ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அதனால அன்னைக்கு இருந்த ஒரு புரோகிதங்கள், அன்னைக்கு இருந்த ஒரு விதிமுறைகள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப மாறி போச்சுங்க. ஏன்னா, அப்படித்தான் ஈரோடு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் தாராபுரம் பக்கத்தில ஒரு 29 வயது இளைஞர். அவர் பேக்கரி வச்சிருக்காரு. அதுபோக மாட்டு தீவன கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வந்து ஒரு ஆப் மூலியமா பெண்ணு தேடுறாரு. அந்த ஆப்போட பேரு பாருங்க. என்ன தெரியுங்களா? அன்பே. அந்த ஆப்போட பேரு வேற. அப்படிங்கிற ஒரு ஆப் மூலியமா பெண் தேடுறாரு. அந்த பெண் தேடுறபோது அதில சத்யா அப்படிங்கிறவங்க திருப்பூர் கொடுமுடிய சேர்ந்த அவங்க அந்த ஆப்ல வந்து 2 பேரும் பார்க்குறாங்க. செல்ஃபோன் நம்பர்கள் வந்து பரிமாறப்படுது. 2 பேரும் ஃபோன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபோன்ல பேச ஆரம்பிச்சோனே, இது காதலாகுது. ஆனா இது எல்லாமே நடிப்பு அப்படிங்கிறது சத்யாவுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த இளைஞருக்கு தெரியாது. அவரு அதை நம்புறாரு. இப்படி கதை கொஞ்சம் கொஞ்ச நாளா இப்படி தான் அந்த கதை கொஞ்சமா நகர்ந்து போயிட்டுருக்குது. நகர்ந்து போயிட்டுருக்கிறபோது, அந்த பெண் என்னங்கிறாங்க, "எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அதனால எனக்கு வேற மாப்பிள பார்க்குறாங்க." அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த இளைஞர் எதார்த்தமா அந்த பெண்ணு கூட பேசுறாங்க. அந்த பெண் என்ன சொல்லுது, "இல்ல, நீங்க உங்களோட இதுக்கு எங்க வீட்ல சம்மதிக்க மாட்டாங்க. எனிஒன் படிப்போ, அ ஏதோ ஒண்ணுனால அந்த பெண் வந்து உங்களைய எங்க வீட்ல சம்மதிக்க மாட்டாங்க. அதனால வேண்டாம். நீங்க என்ன மறந்துருங்க. நானும் உங்கள மறந்துர்றேன். நீங்க ஒரு நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருங்க. என்னோட வாழ்க்கை எப்படியோ போகட்டும்." அப்படிங்கிற மாரி சில சில அழகான காதல் மொழிகள அவர்கிட்ட பேசியிருக்காரு. அவரும் அதைய நம்பிட்டாரு அந்த இளைஞர். "இல்ல, அது எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். வா உங்க வீட்ல வந்து எங்க வீட்ல இருந்து வந்து நாங்க உங்க வீட்லருந்து பேசுறோம்." அப்படிங்கிறத இவரு சொல்றாரு. ஆனா, அந்த சத்யா அவங்களோட நோக்கமே எப்படி அப்படின்னா, 90ஸ் கிட் 35 வயசுக்கு மேல, 40 வயசுக்கு மேல அல்லது திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆன ஆண்கள். இவங்கள தான் அந்த பெண்ணோட மிகப்பெரிய குறி. பட் அந்த பெண் அல்ல, அந்த பெண்ணு கூட இன்னொரு ஆள். அந்த பெண்ணோட பேரு என்ன? தமிழ்ச்செல்வி. எப்படிங்க? என்ன பேரு பாருங்க. பேரு தமிழ்ச்செல்வி. சத்யா. ஆனா செய்யற வேலை எல்லாமே 100க்கு 100 புரோஜனம். இவங்க 2 பேரும் தான் கூட்டு களவாணி. அப்ப இவர்கிட்ட சொல்றாங்க, இல்ல அப்படின்னோனே, இவரு சரி ரைட் ஓகே வேண்டாம். அப்ப 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கோயில்ல போய் திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணிட்டு நேரா வந்து அந்த இளைஞர் வந்து அந்த பெண்ண வந்து அந்த இளைஞரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பட் இந்த இளைஞருக்கு இத்தன நாளா பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுவுமே செட் ஆகல. ரைட் ஓகே ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த ஆணோட வீட்ல ஓகே அப்படின்னு ஏத்துட்டாங்க. உடனே ஏத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பையனோட அம்மா, அப்பால வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு நகைகள் ஒரு 12 பவுனுக்கு நகை, துணிமணிகள், அந்த பெண்ணுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே தன்னோட பெண்ணா நெனச்சு எல்லாமே பண்றாங்க. ஆனா இது எல்லாமே இவளுக்கு வந்து இது எத்தனாவது கல்யாணம்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நடந்திருக்குது. ரிஜிஸ்டர் ஆனது அப்படிங்கிறது, திருமணமா செஞ்சது அப்படிங்கிறது 15. திருமணம் செய்யாம இந்த பொம்பளனால ஏமாற்றப்பட்டவர்கள் நியரபட் பார்த்தீங்கன்னா 50 பேத்துக்கு மேலயாம். யார் யாரு? மாடு மேய்க்கிற ஆம்பளைலேருந்து, மாடு புரோக்கர் வரைக்கும், அரசியல்வாதியிலேருந்து, போலீஸ் ஆய்வாளர் வரைக்கும். எப்படிங்க? பிசினஸ் மேன்லேருந்து அத்தன பேர்த்தையும் தூக்கியிருக்கா பாரு. திருட்டுல இது ஒரு புதிய விதமான திருட்டுங்க இது. திருமணம் அப்படிங்கிற பேர்ல. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஆப்ல தான் இது மாரி ஆட்கள தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த சத்யாவும், இந்த மகேஸ்வரியும் 2 பேரும் அதில தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தான் இதைய ஆட்கள இது பண்ணி குடுக்குறதே இந்த தமிழ்ச்செல்வி தான். யாருக்கு? இந்த சத்யாவுக்கு. தமிழ்ச்செல்வி லிங்க் பண்ணி குடுக்குறது, சத்யா அதைய மேனேஜ் பண்ணி, டெவலப் பண்ணி திருமணம் பண்றது. திருமணம் பண்ணி ஒரு 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் வாழ வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போட வேண்டியது. சண்டை போட்டுட்டு அங்கிருந்து காசு, பணம், நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிற வேண்டியது. ஆனா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, 10, 12 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னை சேர்ந்த ஒரு நபர், அவர் பேர் வேண்டாம். அவர லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதன் மூலியமா ஒரு குழந்தையும் இந்த சத்யாவுக்கு இருக்குது. அப்போ இந்த வேலைகள் நடந்துட்டு இருந்துக்குது. சரி திருமணம் பண்ணி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் ஓகே அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. சரி, அந்த ஆணோட வீட்ல ஒரு ரிசப்ஷனாவது வச்சிரலாம். சரி, மேரேஜ் பண்ணிட்டு பரவால்ல ரிசப்ஷன் வச்சிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் அதுக்கு சத்யா வந்து ஒத்துக்கல.
அது ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சத்யாவோட ஆதார் கார்ட அந்த பையன் எடுத்துடுறான். இளைஞர் எடுத்துடுறான். அதில வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே திருமணம் ஆன மாரி, கொடுமுடி சேர்ந்தவங்க அப்படின்னு. சரி ரைட் அங்க கொடுமுடியில போய் விசாரிச்சோன்னே, "நீங்க எத்தனாவது மாப்பிள்ளை?" அப்படின்னு கேட்டாங்களாம். "நீ எத்தனாவது ஆளு?" அப்படின்னு கேட்குறாங்களாம். என்னடா இது இப்படி சொல்றன்னு பார்த்தா, ஒருத்தர போய் கேட்டா 2ங்கிறான். இன்னொருத்தர போய் கேட்டா 4ங்கிறான். இன்னொருத்தர கேட்டா இதே தான் அவளுக்கு பொழப்பு அப்படிங்கிறான். அப்போ ஷாக் ஆகுறாரு அந்த இளைஞர். உடனே அவர் வந்து தாராபுரம் மகளிர் காவல் நிலையத்தில கேஸ் குடுக்குறாங்க. சரி அவள கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்ட்டு, வா 2 பேரும் வெளிய போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவர கூட்டிட்டு பைக்ல வந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்த உடனே இவளுக்கு பொறி தட்டிச்சு. ஓ! இங்க எதுக்காக நம்மள கூட்டிட்டு வரான் அப்படின்னு சத்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் பைக்க பார்க் பண்ணும்போது அங்கிருந்து ஒரே எஸ்கேப். ஈரோடு பார்த்தீங்கன்னா ஓடிட்டா. பட் போய் இவரு கேஸ் குடுக்குறாரு. இவரு கேஸ் குடுத்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயம் வெளிய வர வர ஒருத்தர நானும் தான், இன்னொருத்தர நானும் தான் அப்படின்னு. இதுவரைக்கும் ஈரோடு பார்த்தீங்கன்னா 3லிருந்து 4 கேஸுக்கு மேல நாங்களும் ஏமாந்துருக்கிறோம் அந்த பொம்பள விட்டா அப்படிங்கிற ஒரு அபலமான ஒரு ரொம்ப கவலையான ஒரு செய்தி வந்து இப்ப நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ அந்த பெண்ண போலீஸ் தேடிட்டு இருக்குது. இதே மாரி தான் சென்னை, தாம்பரம் அபி அப்படிங்கிற ஒருத்தரு மிகப்பெரிய லெவல்ல நம்ம அந்த செய்தி பார்த்தோம். அது பல பல பேர். அப்புறம் தனிப்படை வச்சு போலீஸ் அவள புடிச்சு இப்போ ஜெயில்ல போட்டுருக்குது அப்படிங்கிறது வேற கதை. அதே மாரி தான் இப்பவும் இவங்கள போலீஸ் தேடிட்டு இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, திருமணம் என்பதுங்க ஆயிரங்காலத்து பயிருங்க. அதுல அவசரம் இல்லாம, பொறுமையா, நிதானமா, யாரு, என்ன, ஏதுங்கிறத தெளிவா விசாரிச்சு செஞ்சா, இது மாரி ப்ராப்ளங்கள் வராது. அதே மாரி தான் காதலும். ஏன்னா ஆக்சுவலி இந்த இளைஞர் வந்து ஆப் மூலியமா வந்து அவள லவ் பண்ணுனது. காதல் தவறு இல்லைங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா, லவ் பண்றோம்னா அது என்ன, யாரு, எப்படி அப்படிங்கிறது கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு திருமணம் பண்ணியிருந்தா இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இப்போ ஆன்லைன் மூலியமா நம்ம ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ரம்மி விளையாடுறது, ஓடிபி இது மூலியமா ப்ரோஜரிஸ் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா, ஆன்லைன் மூலியமா பண மோசடி இருக்குது. ஆனா, மனுஷனையவே ஏமாத்தக்கூடிய ஒரு விஷயத்த இப்போ புதுசா கையில எடுத்திருக்காங்க. அதனால ரொம்ப தெளிவா, ரொம்ப பொறுமையா, நிதானமா அது இந்த திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பேருங்க. அதனால ரொம்ப கவனம் இல்ல அப்டின்னா, இது மாரி பொம்பளைய விட்டா மனுஷன் ஏமாந்து தான் தீரணும். ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப கவனமா இருக்கணும்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ தயவுசெய்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.